ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய தூக்கு எப்படி பில்டிங்க்கு பார்க்கணும், அந்த தூக்கு பார்க்கறதோட யூசஸ் என்னன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த யூடியூப் சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவுமே பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி தூக்கு முதல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். பிளம்ப் அப்படின்னு சொல்லக்கூடியதுனா தூக்கு அப்படின்னு சொல்லுவோம். சில ஏரியாவில் வேற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நம்ம தஞ்சாவூர் ஏரியாலலாம் பார்த்தோன்னா இது தூக்கு பார்க்குறது அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. இந்த தூக்கு பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், தூக்கு பார்க்கக்கூடிய ஆப்ஜெக்டான பில்லர் அண்டு பிரிக் ஒர்க் அந்த இடத்துல டாப்பில் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த தூக்கு குண்டோட மேலே உள்ள சதுரமான பகுதியை வச்சு மேலேந்து அந்த நூலை லூஸ் பண்ணி கீழே பாட்டம் வரையும் இந்த குண்டை ரிலீஃப் பண்ணி விடணும். அப்போ அந்த மேலே உள்ள சதுரமான பக்கமும் இந்த குண்டோட சைடும் கரெக்டாக அதில் ஒட்டி இருந்துச்சு அப்படிங்கிறப்ப அந்த லெவல் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் ரொம்ப ஒட்டி இருந்தாலோ இல்லை டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தாலோ அந்த 90 டிகிரியில் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்ம ரொம்ப ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, மேல் மட்டத்தை கொஞ்சம் வெளியிலாப்பில் தள்ளணும். அதுவே டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா மேல் மட்டத்தை உள்ளாப்பில் தள்ளணும். எப்பயுமே தூக்கு பார்த்துருக்கிறதுக்கு பில்லராக இருந்தாலும் சரி, பிரிக் ஒர்க் பண்ண வாலாக இருந்தாலும் சரி, மேலே உள்ள லெவலை தான் நம்ம சரி பண்ணணும். ஏன்னா கீழே உள்ள பாட்டம் எப்போதுமே மார்க்கிங்காக கரெக்டாக வச்சுருப்போம். ஸோ மேலே உள்ளதை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த தூக்கை கரெக்ட் லெவலுக்கு கொண்டு வரணும். தூக்கு பார்க்குறது எப்போதுமே வெர்டிக்கல் மெத்தடுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல் ஆகும். இந்த தூக்கு பார்க்குறதோட இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, நம்ம அந்த ரசமட்டம் வச்சு செக் பண்ணலாம். ஆனால் ரசமட்டம் அவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு நமக்கு கிடைக்காது. தூக்கு அப்படிங்கிறப்ப நம்ம அந்த நூல் மூலமாக ரிலீஃப் பண்ணுறதுனால எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணாலும் பார்த்துக்கலாம். தூக்கு பார்க்குற மெத்தடு பில்லர் காங்கிரீட்டுக்கும் பிரிக் ஒர்க் பண்ணுறதுக்கு தான் மெயினாக யூஸ்ஃபுல் ஆகும். இந்த தூக்கு எந்த இடத்துலலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ப்போம்னா, பேஸ்மெண்ட் அதில் பிரிக் ஒர்க் பண்ணுறதுக்கும் கீழே ஃபூட்டிங்லேருந்து எத்தனை ஃப்ளோர் பண்ணாலும் அதுக்கு பில்லர் காங்கிரீட் பண்ணுறப்பையும் கம்பல்சரி தூக்கு பார்ப்போம். அதே மாதிரி பிரிக் ஒர்க் எந்த இடத்துல பிரிக் ஒர்க் பண்ணாலும் கம்பல்சரி ஒரு கல்லுக்கும் அடுத்த கல்லுக்கும் வச்சாலுமே தூக்கு பார்த்துட்டு தான் வைக்கணும். அந்த மாதிரி வைக்கிறப்ப நமக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக வெர்டிக்கல் டைரக்ஷனில் நமக்கு கிடச்சிரும். சப்போஸ் நம்ம தூக்கு பார்க்காம காங்கிரீட் பண்ணிட்டாலோ இல்லை பிரிக் ஒர்க் பண்ணிட்டாலோ அது கம்பல்சரி ஒரு 0.5 டிகிரி ஆச்சும் நமக்கு மிஸ்டேக் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எந்த ஒரு பில்டிங் ஒர்க்கில் பில்லர் காங்கிரீட் இல்லை பிரிக் ஒர்க் பண்ணாலும் கம்பல்சரி தூக்கு பார்த்துருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் அப்படிங்கிற நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலை பொறுத்தளவு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான அனைத்து வீடியோக்களும் தமிழில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.